கன்னட இலக்கிய மற்றும் கலை அமைப்பினர் ரீசெண்டாக சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தவங்களை சாதனையாளர்களை ரொம்பவே கௌரவப்படுத்தி அவங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த ஃபங்க்ஷனில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கன்னடத்திற்கும் தமிழுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலத்தை எங்களுக்கு பிடிக்கும். கர்நாடக மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த மண்ணை மதிக்கிறோம், அந்த மக்களை நேசிக்கிறோம். காரணம், காவிரி இல்லாவிட்டால் எங்களுக்கு கழனி விளையாது, உங்கள் சந்தனம் இல்லாவிட்டால் எங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஆகவே பெரியவர்களே, உங்கள் அன்பும் உங்களுடைய நட்பும் காலமெல்லாம் நமக்கு தொடர வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற கலாச்சார அமைப்பு நிகழ்கிறது என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன். நம்மை அரசியல் பிரிக்கிறது, மதம் பிரிக்கிறது, ஆனால் இலக்கியமும் பண்பாடும் இணைத்துக் கொண்டே வருகிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இலக்கியத்தாலும் பண்பாட்டாலும் கலாச்சாரத்தாலும் நாம் சகோதரர்கள். காரணம், நாம் திராவிட தாயின் குழந்தைகள் என்பதை எந்த நாளும் யாரும் மறந்துவிடக் கூடாது. இடம் பிரித்திருக்கலாம், மொழி பிரித்திருக்கலாம், ஆனால் நாம் ஒரே தாயின் குழந்தைகள் என்பதை எந்த நாளும் வரலாறு மறந்து விடுவதில்லை என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது தமிழர்களும் கன்னடர்களும் திராவிட கலாச்சாரத்தின் குழந்தைகள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு. கன்னடம் சமஸ்கிருதத்தின் குழந்தை என்று பலகாலம் நம்பப்பட்டது. இல்லை, அது தமிழிலிருந்து பிரிந்து போனதுதான். தமிழின் குழந்தைதான், தமிழின் இன்னொரு வார்ப்பு தான், நாம் தமிழ் தாயின் குழந்தைகள் தான் என்பதை ஆய்வுலகம் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. தமிழ்ச்செல்வி எழுதிய ஒரு புத்தகத்தை பார்த்தேன். தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு என் பாராட்டுக்கள். நீங்கள் இந்த விழாவை மிக தெளிவாகவும் செம்மையாகவும் நேர்மையாகவும் நடத்தியிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் புழங்குகிற சொற்களும் கன்னடத்தில் புழங்குகிற சொற்களும் கணக்கு போட்டு பார்த்தால் சமஸ்கிருதம் அதிகம் கலந்த தமிழ்தான் கன்னடம் என்பதை நாம் கண்டறிய முடிகிறது. அக்கா இன்னும் இருக்கிறது கன்னடத்தில், தாய் இருக்கிறது, அறம் இருக்கிறது, மீன் இருக்கிறது, தாய் இருக்கிறது. இந்த சொற்கள் எல்லாம் கன்னடத்துக்கும் தமிழுக்கும் பொதுவான சொற்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழில் தொலைந்து போன ஆதிகால சொற்கள் கூட கன்னடத்தில் தான் இன்னும் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை.